சும்மா சந்தோஷமா வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு வைங்க. அப்படியே ஒரு நாள் எல்லாமே பொய்னு உலகம் மனுஷங்க எல்லாம் ஆக்மெண்டட் ரியாலிட்டி பண்ணின மாயையா இருக்குன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? ஓடி போயிடுவீங்களா? இல்ல அந்த உண்மையை மறந்து வாழ்ந்துடுவீங்களா? தாமஸ் ஆண்டர்சன் ஒரு பிரபலமான கேம் டிசைனர், புரோகிராமர். அவர் உருவாக்கின மேட்ரிக்ஸ் கேம் ரெக்கார்ட் புடிச்சிடுச்சு. 4வது பதிப்புக்கு வேலை கொட்டிக்கிட்டு இருக்கு. அதனால தாமஸ் ரொம்ப பிஸி. ஆனா அவருக்கு மனசுல என்னமோ இருக்கு. ஒரு கனவுல வாழ்ந்த மாதிரி என்னமோ கிறுகிறுன்னு நினைப்பு வரும். அவரு ஃப்ரெண்ட் ஜூட் அவரை அந்த நினைப்பிலிருந்து புடிச்சு ஒரு காஃபி ஷாப் கூட்டிட்டு போறான். தாமஸ் அடிக்கடி போற ஜாலி ஷாப். அங்கே ஒரு அழகு பொண்ணு இருப்பாங்க. அவரு எப்பவும் அவங்களை பார்த்துட்டு கொள்ளை போயிடுவாங்க. ஆனா ஒரு கட்டிலும் போய் பேச மாட்டாங்க. அந்த பெண் வழக்கம் போல அந்த காஃபி ஷாப்புக்கு வருவாங்க. இந்த முறை ஜூட் அவரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண முடிவு பண்றான். அந்த பெண்ணிடம் போய் தன்னையும் தாமஸையும் அறிமுகம் பண்றான். பெண் பெயர் டிஃபனி. தாமஸோட கையை பிடிச்ச உடனே 2 பேருக்கும் என்னமோ ஒரு பழைய அறிமுகம் மாதிரி இருக்கு. சந்திச்ச மாதிரி இருக்கு. ஆனா எங்கே சந்திச்சோம்னு ஞாபகம் இல்ல. சாரி, ஆனா உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் ஒரு பெரிய மொழி மாதிரி தமிழ்ல நல்லா பேசவும் எழுதவும் தெரியும். ஆனா ஒரு கதையை அதிக உற்சாகம் மற்றும் அதிகப்படுத்தல் கூட்டி சரியா தமிழ்ல மாத்தி சொல்ல எனக்கு தெரியாது. உங்க கதையில இருக்கிற சில பகுதிகளை நான் தமிழ்ல மாத்தி தரலாம். ஆனா முழுசா உங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. வேலைக்காரங்க எல்லாம் புதுசாடியா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தாமஸ் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டான். கேம் கோட் எழுதுறான்னு முயற்சி பண்றான். ஆனா ஒரு கவனமும் இல்ல. மருந்து சாப்பிடுறான், பலன் இல்ல. அவனுக்கு கடந்த ஜென்மத்துல நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்து கொடுமையா இருக்கு. பார்த்ததில்லாத முகங்கள் எல்லாம் கண்முன்னாடி வந்து போகுது. ஒரே சாந்தி டிஃபனி கூட பேசுறது மட்டும்தான். டிஃபனி கேம்ல ஹீரோ நியோவை பத்தி கேக்குறா. தாமஸ்க்கு நியோ அவனே போல இருக்கு. ரொம்பவே பிரியமா இருக்கு. அதுவும் அந்த ஹீரோயின் ட்ரினிட்டி டிஃபனியை போலவே இருக்கு. அதிசயம். பார்த்ததே இல்லாத ஒருத்தரை போல இருக்கு. டிஃபனிக்கும் இந்த ஒற்றுமை அதிசயமா இருக்கு. சொல்ல முடிச்சு முன்னாடி அவள் மகனோட டீச்சர் ஃபோன் பண்றாங்க. டீச்சர் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவள் ஓடி போயிட்டா. தாமஸ் கம்பெனிக்கு போனா. அங்க ஒரு அலங்கோலம். எல்லாரையும் வெளியே போக சொல்றாங்க. ஒரு மனநோயாளி பையன் துப்பாக்கியோட கம்பெனிக்குள்ள நுழைஞ்சிட்டான். கேம் அப்டேட் சரியில்லைன்னு சண்டை போடுறான். தாமஸும் வெளியே போறான். அப்போ ஒரு அநாமிக நம்பர்ல ஒரு பயங்கரமான மெசேஜ் வருது. டாம்னுக்கு அருகிலுள்ள கழிவறைக்கு போ, உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா சொல்றாங்க. டாம் சரி, என்ன இருக்குன்னு பார்க்க போறேன்னு கழிவறைக்கு போறான். போனா, அட போங்கடா, மேட்ரிக்ஸ் கேம்ல இருக்கிற மார்பியஸ். உனோ, நம்ப முடியலையே, கண்ணுல தெரியுது. இது கனவா? என்னடா இது டாம் தடுமாறுறான். ஆனா எல்லாமே ரொம்ப நிஜமா இருக்கு. சட்டன்னா ஏஜென்ட்ஸ் அவங்கள அடிக்க வருவாங்க. கேம்ல நடக்கிற மாதிரி. மார்பியஸ் போராடுறான். டாம் டேபிள் கீழே ஒளிஞ்சிக்கிட்டு இது எல்லாம் கனவுதான் முணுமுணுக்கிறான். அப்போ டாமுடைய பார்ட்னர் ஸ்மித் வந்து துப்பாக்கி எடுக்கிறான். அவன்தான் இந்த கேமுடைய வில்லன். டாம்மை சுட போறான். டாம் சுடறதுக்கு முன்னாடி டபுள் டாப். டாக்டரோட ரூம்ல வந்து விழுறான். டாம் தானே வந்திருக்கேன்னு டாக்டர் சொல்றாரு. டாம் எதுவும் ஞாபகம் இல்ல. முதல் சந்திப்பு ஞாபகம் வருது. கட்டிடத்துல இருந்து குதிக்க முயற்சி பண்ணின அப்புறம் தான் வந்திருக்கான். பறக்கணும்னு ஆசைப்பட்டான். இது மனநோயின்னு டாக்டர் சொல்றாரு. நிஜத்தையும் கற்பனையையும் பேர் வழியா பார்க்க முடியலன்னு சொல்றாரு. கம்பெனில எதுவும் நடக்கல. மெசேஜ் கூட இல்ல. அவன் போன்லாம் எல்லாம் கனவுல பார்க்கிற மாதிரிதான். டாக்டர் சொல்றாரு தாமஸ் விளையாட்டை ரொம்ப உண்மையா உருவாக்கிட்டான்னு. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டான். அந்த விளையாட்டுல அவனே ஹீரோ. அவன் பார்ட்னரை வில்லனா மாத்திட்டான். அவன் காதலி டிஃபானிய ஹீரோயினா வச்சிருக்கான். நிறைய கலைஞர்கள் இப்படித்தான் பண்றாங்க. கதைக்கும் உண்மைக்கும் துரோகமா போயிடுவாங்க. ஏழை தாமஸ் நிறைய குடிச்சிட்டு மீண்டும் தெரசோட நின்னு பறவை மாதிரி தாவ போறான். ஆனா பக்ஸ்னு ஒரு பொண்ணு காப்பாத்திடுச்சு. அவன் நிறைய நாளா அவனை தேடிட்டு இருந்தா. தாமஸ் பைத்தியம் இல்ல. அவன் கணினி உருவாக்கின உலகத்துல வாழ்றான். அவன் நீல மாத்திரை சாப்பிட்டதால எல்லாம் மறந்துட்டான். மேட்ரிக்ஸ் விளையாட்டு இல்ல. உயர்ந்த ரோபோட்கள் மனுஷனை அடிமையா வச்சிருக்கிற உண்மை உலகம். அவன் ஃப்ரெண்ட் ஜூட் கூட ரோபோட். தாமஸ உண்மையை கண்டுபிடிக்காம காப்பாத்த வச்சிருக்கு. கிளம்பணும்னா பக்ஸ நம்பணும். இல்லன்னா ரோபோட்கள் அவளை கொல்ல போறாங்க. தாமஸ் மறுபடியும் அதே சுழற்சியில மாட்டிடுவான். தாமஸ் பக்ஸை நம்புறான். அவள் ஒரு நகரும் வாயில் வழியா டோக்கியோ ரயிலுக்கு போறா. அப்புறம் இன்னொரு வாயில் வழியா அவங்க ரகசிய தளத்துக்கு போறாங்க. ரோபோட்களுக்கு அவங்களை கண்டுபிடிக்க முடியாத மாதிரிதான் பயணம் பண்றாங்க. மார்பியூஸும் இருக்கான். பக்ஸ்க்கு உதவி பண்ணவன் அவன். தாமஸ் தான் மார்பியூஸை படைச்சவன். மனிதர்களுக்கு அவன் கிடைக்கணும்னு மார்பியூஸ் சொல்றான். தாமஸ் படைச்ச கேம் அது அவன் மறந்திட்ட கடந்த கால வாழ்க்கைன்னு. கதை இல்ல, உண்மையிலேயே நடந்தது. ஆனா அவங்க மெட்ரிக்ஸ்ல சிக்கி போயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சான். ரோபோட்கள் அவனை பிடிச்சு வேற ஒரு கற்பனை உலகத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. தாமஸோட தோற்றத்தையே மாத்திட்டாங்க. மார்பியூஸ்க்கு அவனை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஏன் தாமஸை கொல்லலன்னு அவங்களுக்கே தெரியல.
எல்லாத்தையும் சொன்னப்புறம் மார்பியூஸ் 2 வாய்ப்பு கொடுக்கிறான். எல்லாத்தையும் மறந்து போலி வாழ்க்கைக்கு போகலாம் அல்லது கடந்த காலத்தை ஏத்துக்கிட்டு ரோபோட்களோட போராடலாம். தாமஸ் 2வது வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறான். அவன் சக்தியை பெற ஆரம்பிச்சிட்டான். ரோபோக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. டோக்கியோ ரயிலுக்கு ஓடிட்டாங்க. ஒரு கண்ணாடி கிடைச்சது. அந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து வெளியே வந்தாங்க. தாமஸ் ஒரு கூண்டில கிடக்கான். உடம்புல பல வித்தியாசமான சுவிட்சுகள். அவன் மனசை மேட்ரிக்ஸ்ல கட்டி போட்டிருக்காங்க ரோபோக்கள். டிரினிட்டி வேற ஒரு கூண்டில இருக்கா. 2 ரோபோக்கள் அவனை கிட்டத்தட்ட கொண்டு போக போறாங்க. மயக்கம். மோர்பியஸ் கனவுல வந்தான். போராடுன்னு சொன்னான். உன் உண்மையான சக்தியை வெளிப்படுத்துன்னு. முதல்ல சந்தேகம். பிறகு முழு சக்தியோட அடிச்சான். சாத்தியமா? உணர்வு திரும்பியது. உலகத்துல எழுந்தான். அதிகமான மனிதர்கள் மேட்ரிக்ஸ்ல கிடக்காங்க. சிலர் உயிர்ப்பிச்சிருக்காங்க. பக்ஸ் ஒருத்தி தாமஸ் கிட்ட வந்தா. ரோபோக்கள் உன் வாழ்க்கையை திருடி விளையாட்டா மாத்திட்டாங்கன்னு கடுப்பு. பக்ஸ் சொன்னா, இதுதான் மேட்ரிக்ஸ் வேலை. எல்லா கனவுகளையும் ஆயுதமா மாத்துது. போராட முடியாதுன்னு தாமஸ் நினைச்சான். சக்தி வாய்ந்த ரோபோக்களுக்கு எதிராக போராடிய போராட்டத்தில் பக்ஸ் சொல்றாரு, அவருடைய முயற்சிகள் வெற்றி பலனை கொடுத்திருக்கு. அபாரமான முன்னேற்றம். அசத்தலானது. பக்ஸ் தன் அணியை தாமஸுக்கு அறிமுகப்படுத்துறாரு. 2 ரோபோக்கள் தாமஸை இங்கே கொண்டு வந்தவங்க. எல்லா ரோபோக்களும் மனிதநேயத்துக்கு எதிரி இல்லைன்னு நிரூபிச்சுட்டாங்க. இன்னொரு அசாத்திய சாதனை. மார்பியஸ் மாதிரியான கம்ப்யூட்டர் புரோகிராம்களை நிஜ உலகத்துல இணைக்க முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் தாமஸ் மனிதகுலத்துக்காக செஞ்ச முயற்சிகளால் தான். இப்போ கைவிட முடியாது. அந்த மறைந்த நகரத்துக்கு விமானம் பறக்குது. ஏனால் நாவோபி காத்திருக்காங்க. அவங்க தாமஸை தான் மனிதகுலத்தை காப்பாத்த போற கர்த்தா என்று நம்பினாங்க. ஆனா இப்போ முதல் வேலை ரோபோக்களை நகரத்துல இருந்து விலக்கி வைக்கிறது. அனுமதி இல்லாமல் இந்த மிஷனை நடத்தினதுக்கு பக்ஸையும் அவரோட குழுவினரையும் தண்டனை கொடுக்கிறாங்க. தாமஸ் ஒரு கர்த்தா. அற்புதம். மனிதர்கள் மேட்ரிக்ஸ்ல சிக்கி இருந்ததை அவர் தெரியப்படுத்தினாரு. ஆனா அவர் மறைஞ்சதும் ரோபோக்கள் நகரத்தையே தாக்கின. புது நகரம் கட்டினாங்க. அசத்தல். பழங்கள் காய்கறிகள் எல்லாம் வளர்ந்திருக்கு. ரோபோக்களோட உதவியால்தான். ரோபோக்கள் தங்களுக்குள்ளே போர் பண்ணிட்டு ஒரு பக்கம் நின்னு உதவி பண்ணினாங்க. தாமஸ் அவங்க முயற்சிகளை பாராட்டி ஒரு உதவி கேட்கிறாரு. டிரினிட்டி யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு ஆசை. ஆனா நோபி ஒருக்காந்தும் சம்மதிக்கல. தாமஸையும் சிறையில டைல் பண்ண சொல்றா. அவளுக்கும் வேண்டாம் தான். ஆனா நகரம் ரோபோக்களுக்கு கிடைச்சிடக் கூடாதுன்னா இது அத்தியாவசியம். ஆனா பக்ஸ் தாமஸுக்கு உள்ளுக்குள்ள உதவி பண்றான். நகரத்துல இருந்து தப்பிக்க உதவி பண்றான். நோபி தடுக்கல. என்ன ஆக போகுதோன்னு பயமா இருந்தாலும் பக்ஸ் அண்ட் டீம் தாமஸை மேட்ரிக்ஸ்ல இறக்கி விடுறாங்க. டிஃபானிக்கு டிரினிட்டி அவள்தான்னு சொல்ல. டிஃபானியை சந்திக்க போறதுக்கு முன்னாடி தாமஸும் கூட்டாளிங்களும் எக்ஸைல் புரோகிராம் வச்சு அடிவாங்கறாங்க. ரோபோக்கள் மேட்ரிக்ஸ்ல குறுக்கிடுறவங்களை அழிக்க உருவாக்கினது. அந்த எக்ஸைல்ல ஒருத்தர் தாமஸோட பார்ட்னர் ஸ்மித். இந்த வாய்ப்புக்கு நீண்ட நாட்களா காத்திருந்தான். சாய்ஸ் ஒன்னை தானே தோற்கடிக்க பக்ஸ் மற்றும் கும்பல் மத்த எக்ஸைல்களை கையாளுறாங்க. தாமஸ் ஸ்மித்துடன் போராடுறான். ஸ்மித் கொன்னுட போறான். மேட்ரிக்ஸ்ல சாகுறான்னா உலகத்துல உடம்பும் சாகும். சரியான நேரத்துல தாமஸ் பவர் எழுப்பி ஸ்மித்தை அடிச்சு ஓட்டுறான். மத்த எக்ஸைல்களோட ஓடுறான். டிஃபானியை சந்திக்க போறான். அவள் விளையாடிட்டு இருந்தா. அட போங்கடா. மேட்ரிக்ஸ் விளையாட்டுல தாமஸ் சொல்லுறதுக்கு முன்னாடியே அவளோட பழைய ஞாபகங்கள் எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா ஒருத்தன் திடீர்னு வந்துட்டான். தாமஸோட மனநல மருத்துவன். ரோபோட்லாம் அவனை பார்த்தா அனலைசர்னு சொல்லுவாங்க. அவன்தான் அந்த மேட்ரிக்ஸையே கட்டுப்படுத்துறான். தாமஸை ஸ்லோ மோஷன்ல நடக்க வைக்கிறான். அவன் சொல்றான், தாமஸும் ட்ரினிட்டியும் சாக்கிட்டாங்கன்னு. ஆனா அவன் அவங்க உடம்புகளை சிறப்பு பாட்டுல புதுசா உயிர் பிடிச்சு வச்சிருக்கான். தாமஸ் அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற எல்லா மனுஷங்களோடையும் இணைஞ்சிருக்கான்னு சொல்றான். தாமஸ் எப்படி உணர்ச்சிகளை கையாளுறானோ அது மேட்ரிக்ஸை கட்டுப்படுத்தும். ஆனா தாமஸ் அவனோட முழு சக்தியையும் வெளிப்படுத்த ட்ரினிட்டியோட உதவி வேணும். 2 பேரையும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வச்சு தாமஸோட ஞாபகங்களை மாத்தி அந்த அனலைசர் மேட்ரிக்ஸையே அவனுக்கு சாதகமா கட்டுப்படுத்திட்டான். அவன் தாமஸை அந்த பாட்டுல திரும்பி போக சொல்றான். இல்லன்னா ட்ரினிட்டியை கொன்னுடுவேன்னு மிரட்டறான். தாமஸ் உண்மையான உலகத்துக்கு திரும்பி போய் எல்லாத்தையும் சொல்றான். ட்ரினிட்டியா காப்பாத்தனும்? இல்லன்னா மேட்ரிக்ஸ்ல கிடக்கிற மனுஷங்களா? நீயோ எல்லாரையும் நகரத்துக்கு அழைச்சு அவங்களை ரொம்ப கடிச்சு திட்டறான். அவ்வளோ பொறுப்பில்லாம இருந்தீங்கன்னு. அப்பப்பா. ஒரு ரோபோட் தோழன் சட்டென்று வந்து தாமஸ் சந்திக்க சாதின்னு ஒரு புலம்பெயர்ந்தவங்க கேக்குது. அவள் உயிர்ப்பிக்கிற கப்சூல் செஞ்ச சயின்டிஸ்ட் பொண்ணு. ஆனா அந்த எதிரி பழிவாங்கறதுக்கு அவங்க அப்பாவை கொன்னுட்டான். அட போங்கடா. சாதி ட்ரினிட்டி ஏய் காப்பாத்த தாமஸுக்கு உதவ ரெடியா இருக்கா. அவ மார்பியஸ்க்கும் பக்ஸ்க்கும் வழிகாட்டி ட்ரினிட்டி இருக்கிற உயிர்ப்பிக்கிற கப்சூல்ல போய் சேருவாங்க. சாதி கப்சூல்ல இருந்து ட்ரினிட்டி விடுவிச்சிடுவா. ஆனா உண்மையான உலகத்துக்கு போகணுமா இல்ல மேட்ரிக்ஸ்ல புது வாழ்க்கை ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிறது ட்ரினிட்டி தீர்மானம். அதே நேரம் தாமஸும் டீமும் எதிரியை பார்க்க மேட்ரிக்ஸ்ல போறாங்க. தாமஸ் டிஃபானி பேசணும்னு கேட்கிறான். அவ வர மறுத்தா தானே கப்சூல்ல திரும்பி போறேன்னு சொல்றான். எதிரி சம்மதிச்சு டிஃபானி கொண்டு வர சொல்றான். தாமஸ் அவளை மனசு முழுசா நம்புறான்.
ஆனா டிஃபானிக்கு சரியாயிடுச்சுன்னு தோணுது. அவ மேட்ரிக்ஸ்ல புது குடும்பம் அமைச்சு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறா. அவ போகும்போது ஏஜென்ட்ஸ் தாமஸை பிடிச்சுக்க சொல்ல வைக்க போறாங்க. ஆனா சடாரென்று டிஃபானி திரும்பி வந்து தன் மனசை மாத்திக்கிறா. அவ மறுபடியும் ட்ரினிட்டி ஆகணும்னு ஆசைப்படுறா. அந்த ஆய்வாளருக்கு அது பிடிக்கல. அவரை கொல்ல போறாரு. ஆனா சட்டென்ன ஸ்மித் வந்து நிறுத்திட்டாரு. அந்த ஆய்வாளர்கிட்ட பழிவாங்க வந்திருக்காரு. ஒரே குழப்பம். தாமஸ் ட்ரினிட்டி ஒன்னா வந்து கை கலந்துக்கிட்டாங்க. அந்த சக்தி வாய்ந்த கூட்டணியோட அதிர்ச்சியால எல்லாமே நொறுங்கி போச்சு. கட்டிடத்துல இருந்து வெளியே வந்தாங்க. ஆனா அந்த ஆய்வாளர் சரண்டர் பண்ணல. ரொம்ப கடுப்பா எல்லா ரோபோட்டுகளையும் மேட்ரிக்ஸையும் ஆயுதமா உபயோகிக்கிறாரு. தாமஸ் ட்ரினிட்டி பைக்ல ஏறி ஓடிட்டாங்க. ஒரு கட்டிடத்தோட மேலே போய் சூரிய உதயத்தை பார்க்கறாங்க. ட்ரினிட்டி இதை எப்பவும் கனவு கண்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. சுதந்திரமா இருக்க ஆசைப்படுறாங்க. இருவரும் கைப்பிடிச்சு கட்டிடத்துல இருந்து குதிச்சாங்க. தாமஸ் பறக்க முடியுமான்னு பார்க்க முடியல. ஆனா ட்ரினிட்டி பறந்தாங்க. மனுஷன் மேட்ரிக்ஸை நினைச்சதை விட நிறைய கட்டுப்படுத்த முடியும்னு நிரூபிச்சிட்டாங்க. உண்மையான உலகத்துக்கு போய் நீண்ட காலத்துக்கு பிறகு உடம்பு சேர்த்து கட்டிப்பிடிச்சுக்கிட்டாங்க. காயங்கள் நீங்கின. தொடர்ந்து ஆய்வாளரை சந்திக்க மேட்ரிக்ஸுக்கு போனாங்க. ஆனா இந்த முறை மேட்ரிக்ஸ் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆய்வாளரை அடிச்சு அப்புறம் மேட்ரிக்ஸை எப்படி புதுசா டிசைன் பண்ணலாம்னு பேசிக்கிட்டாங்க.